யுத்தமே இல்லைன்னு கர்த்தர் சொல்லல. யுத்தம் ஒண்ணு வரும்பொழுது நம்மை எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் யாருக்குமே வாக்கு பண்ணல. அவருக்கே யுத்தம் இருந்தது. பவுல் துஷ்ட மிருகங்களோடு கூட யுத்தம் பண்ணினான், போராடினான். வாழ்க்கை என்று சொன்னால் அது போராட்டங்கள் நிறைந்தது. ஃபாதர் பாடி இருக்கிறார், வாழ்க்கை என்பது போராட்டமே. ஆனா எப்படிப்பட்ட போராட்டம்னு முதல்ல விளங்கிருச்சுன்னா அதுல கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். எப்படிப்பட்ட போராட்டம்? அது நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை, அவ்வளவுதான். வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆனா அதுல வெற்றி யாருக்கு அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. உன்னோடு கூட அவர்கள் போராடுவார்கள். ஆளு போராடின உடனே நம்ம கதற ஆரம்பிச்சிருவோம். ஐயோ கிளம்பி வர்றாங்களே, சண்டை போடுறாங்களே, பிரச்சனை பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் உன்னோடு கூட போராடுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று